Hello defense aspirants, welcome you all to Garud Defense Training Academy, Velur, Tamil Nadu. ஸோ நம்ம கரூர் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் ஜூலை. ஸோ 1 month ஷெடியூல் கொடுத்துருந்தோம். ஸோ போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுவும் வந்து நாங்கள் உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது 1 month ஷெடியூல் என்னெல்லாம் நடக்க போகுது அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் ப்ளீஸ் கோ செக் ஓவர் தேர். ரைட். ஸோ இன்றைய திருக்குறள், உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறேன். இக்குறளின் பொருள், எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதே. ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த எண்ணமே உங்களை அதை நிறைவேற்றும். ஃபைன், ஓகே. ஸோ வித் திஸ் திருக்குறள் இன்னைக்கு நம்ம பாலிட்டி செஷன், ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி வெரி வெரி அவசியம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ அந்த பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் we are going to see about யூனியன் பார்லிமெண்ட், சரிங்களா? ஸோ யூனியன் பார்லிமெண்ட் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். யூனியன் பார்லிமெண்ட்டில் என்ன எல்லாம் கன்சிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்லிமெண்ட்னா பாராளுமன்றம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? ஸோ அதில் உங்களுக்கு பிரசிடென்ட் தான் மெயின், இரண்டாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, சரிங்களா? ஸோ இவங்க 3 பேர் தான் they call it as யூனியன் பார்லிமெண்ட் என்று அழைக்கப்படுவார்கள். ஸோ பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா அவங்கள தான் யூனியன் பார்லிமெண்ட் என்று அழைக்கப்படுவார்கள், ரைட்டா? ஸோ அதை எங்க கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூனியன் பார்லிமெண்ட், தி பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ஸோ இந்த செஷனில் நம்ம இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் கம் லெட்ஸ் கெட் டு இட். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படிப்பட்ட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபெடரல் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஃபெடரல் செட்டப்னா நம்ம வந்து நம்மளோட கவர்மெண்ட்டை 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். லைக் யூனியன் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இப்படி 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். இவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் பவர்ஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா? அப்போ பவர்ஸை செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஒரு 3 சப்ஜெக்ட் லைக் லிஸ்ட்டாக பிரிப்பாங்க அவங்க. ஓகே, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறதுலாம் வெறும் யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2 பேருமே பண்ணலாம், சரிங்களா? அதாவது எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் போர்டுன்னு தனியாக இருக்குது, அப்போ சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு தனியாக இருக்குது. அப்போ 2 பேருமே அதில் வந்து கோப் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஃபெடரல் செட்டப்னு சொல்கிறோம். ஸோ ஃபெடரல் செட்டப் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 இருக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இஸ் லோக்சபா பற்றி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ லோக்சபா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் எம்பின்னு சொல்கிறீங்க. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனால் எங்கே போய் உட்காருவாங்கன்னா லோக்சபாவில் உட்காருவாங்க, இல்லை என்றால் ராஜ்யசபாவில் போய் உட்காருவாங்க, ரைட்? ஓகே. ஸோ இந்த லோக்சபாவில் இருக்கிற மக்கள் தே ஆர் கால்ட் அஸ் எம்பிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, சரிங்களா? அதேமாதிரி ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க யூ கால் இட் அஸ் எம்பிஸ், ஏன்னா இவங்களாம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், ரைட்டு? ஸோ இவங்க தான் 2 ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா. இதில் நம்ம லோக்சபா பற்றி பார்க்க போகிறோம். லோக்சபா என்றால் இவங்க தான் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், அல்லது இதுக்கு பேர் நீங்கள் லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லோக்சபாவை நீங்கள் லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545 மெம்பர்ஸ், சரிங்களா? ஸோ 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ரைட்டு? ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்தும் டிஃப்ரெண்ட் எம்பிஸை செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க போய்கிட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. அதுதான் இப்போ எம்பி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2019 நமக்கு எம்பி எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு, சரிங்களா? அது ஒன்றும் இல்லை, லோக்சபா எலெக்ஷன் தான். இந்த லோக்சபாவில் 545 சீட்டுக்கு போட்டி போடுவாங்க. ஸோ இந்த போட்டியில் யார் அதிகமாக சீட்டு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த இடத்துல நிற்பாங்க, அவங்க தான் வந்து அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 545 பேரில் 543 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், அதாவது மக்கள் வந்து எலெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் எலெக்ஷன்னா நம்ம போயிட்டு எலெக்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் கோயிங் அண்ட் எலெக்டிங் தெம்செல்ஃப், ஓகே? ஸோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம போய் செலக்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவோம் நம்ம? 543 பேர். அப்போ 2 பேர் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 பேரை யார் செலக்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை பிரசிடென்ட், சரிங்களா? ஸோ நம்ம பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார் 2 பேரை. ஸோ இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த கம்யூனிட்டியிலேருந்து 2 பேரை பிரசிடென்ட்டு நாமினேட் பண்ணி வைப்பார். ஸோ ஆதலால் ஓவரால் உங்களுக்கு 545 பேர் இந்த லோக்சபாவில் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ லோக்சபாவில் 545 பேர் இருப்பாங்க.
இவங்க எம்பியாக இருப்பாங்க. ரைட்? ஓகே. ஸோ இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இவங்க வந்து எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா வந்து 5 வருடம் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ஒரு பாடி, ஸோ ஒரு கட்சி வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் அவங்க 5 வருஷம் வந்து அவங்க தொகுதியில் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ 5 வருஷம் அவங்க வந்து பவரில் இருப்பாங்க. ரைட்டு. ஸோ இப்போ இவங்களை வந்து யாராவது டிசால்வ் பண்ணலாமா, அதாவது இவங்களை யாராவது கலைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கலைக்கலாம். ஸோ பிரசிடென்ட் வந்து கலைக்கலாம் ஆன் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் இதை கலைச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கலைச்சிருவாங்க. ஓகே, ரைட். ஸோ இட்ஸ் டேர்ம்ஸ் குட் பி எக்ஸ்டெண்டட் பை பார்லிமெண்ட். இன்னும் இப்போ வந்து இந்த 5 வருஷத்தை நீங்கள் 1 இயர் இன்க்ரீஸ் பண்ணலாம், 6 வருஷமாக மாற்றலாம். எப்போனா எமர்ஜென்சி டைமில். ஸோ எமர்ஜென்சி அந்த மாதிரிலாம் டைமில் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் லோக்சபா. ரைட்டா? ஓகே. அண்ட் இங்கே காம்போசிஷன் எடுத்துக்கோங்க. டோட்டலாக இங்கே மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், 552. 552க்கு மேலே போகக்கூடாது. பட் ப்ரெசன்ட் நமக்கு 545 தான் இருக்குது. சரிங்களா? இதில் இப்போது கரண்ட்டாக 2019 இதில் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 542 மெம்பர்ஸ் தான் இப்போ உள்ளே இருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக உங்களுக்கு ஸ்டேட்ஸ் வந்து 530 மெம்பர்ஸ் ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, 25 யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் 2 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆங்கிலோ இண்டியனா, இவங்களை வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவார். ரைட்டா? ஓகே, ஃபைன். அண்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? அண்ட் பிஃபோர் கோயிங் ஃபார் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு லோக்சபாவில் செலக்ட் ஆனவங்க எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும். சரிங்களா? நீங்கள் லோக்சபாவில் இந்த 545 பேரை செலக்ட் பண்ணுவீங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம் இங்கே பார்த்துக்கோங்க. ரைட், இது வந்து இப்போது கரண்ட் எலெக்ஷன் இப்போ முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 2019 எலெக்ஷன் ரிசல்ட் இது. ஸோ பிஜேபி வந்து 303 ஓட்டு, 303 சீட்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 52 சீட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓவரால் இங்கே யார் வந்து டாப்பரில் இருக்கா? பிஜேபி தான் டாப்பரில் இருக்காங்க. அப்போது பிஜேபி தாங்க அந்த பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ பிஜேபி தான் வந்து 303 இருக்கிறனால இவங்க தான் ரூலிங் பார்ட்டி. சரிங்களா? ஸோ இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போது 303 எம்பி வந்து லோக்சபாவில் இருப்பாங்க. ரைட்டா? இந்த 303 எம்பி இவங்களுக்கிடையே டிஸ்கஸ் பண்ணி இந்த 303ல் யாராவது ஒருத்தரை இவங்க வந்து என்னவாக்குவாங்க? பிரைம் மினிஸ்டராக ஆக்குவாங்க. ரைட்டா? இந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் அவர் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும். அப்போ இந்த 303லேருந்து தான் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆவார். புரிஞ்சுதா? ரைட்டு. ஓகே. ஸோ நீங்கள் டேரெக்டாக பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணல, நீங்கள் எம்பிஸை செலக்ட் பண்ணுறீங்க. அந்த செலெக்ஷனில் இருந்து அந்த எம்பிஸுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து யாராவது ஒரு எம்பியை வந்து அவங்க பிஎம்ஐ மாற்றிடுவாங்க, பிரைம் மினிஸ்டரை மாற்றிடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்துலாம் வாங்க. நீங்கள் எப்படி என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் தே கேன் கம் டு லோக்சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இரண்டாவது அவங்களோட வயசு வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் 25 இயர்ஸாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அவங்க பேர் வந்து எலக்ட்ரல் ரோலில் வந்து நாமினேட் ஆகிருக்கணும். ஸோ எலக்ட்ரல் ரோல் நம்ம கண்ட்ரியில் எங்கே இருந்தாலும் அந்த எலக்ட்ரல் ரோலில் அவங்க பேர் இருக்கணும். அண்ட் யூ ஷுட் நாட் பி இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட்னா டெப்த்து. ஸோ கடனாளியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ எந்த கடனாளியும் இல்லாமல் அவன் பியூராக இருக்கணும். ரைட். அண்ட் அதே மாதிரி யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி கவர்மெண்ட் ஆஃபீஸ். இப்போ அவர் வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாருன்னா யூ ஷுட் ரிசைன் இட். சரிங்களா? ஸோ அவர் ரெண்டுமே பண்ண முடியாது, ஒரே ஒரு இதுதான் பண்ண முடியும். அதாவது லோக்சபாவில் மட்டும்தான் இருக்க முடியும். அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே அவர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது இன் கவர்மெண்ட். ஓகே, ரைட். யூ ஷுட் நாட் பி ப்ரொக்யூர் எனி கிரிமினல். ஏதாவது கிரிமினல் கேஸ் அது அவர் மேலே இருக்கக்கூடாது. ரைட். யூ ஷுட் நாட் பி அன்சவுண்ட் மைண்ட். திடீர்னு ஒரு மென்டலி திடீர்னு டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு ஒரு மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன். ரைட்டா? இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படியே ஆப்போசிட்டுங்க. இதில் என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருந்தால் இட் வில் பி டிஸ்குவாலிஃபிகேஷன். ரைட்டா? ஸோ இப்போ வந்து திடீர்னு அவர் வந்து ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட்டில் வந்து அவருக்கு தனியாக வந்து சம்பளம் வருது, வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கவர்மெண்ட்னா ஹி வில் டிஸ்குவாலிஃபைட். ரைட். அதே மாதிரி இவர் அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாருன்னா, அதாவது மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தாருன்னா ஹி வில் டிஸ்குவாலிஃபைட். ஓகே. அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். ஸோ அவர் வந்து கடனாளியாக இருந்தாருன்னா ஹி வில் டிஸ்குவாலிஃபைட். ஓகே. அண்ட் அதே மாதிரி இவர் வந்து இஃப் இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை இல்லாமல் அவர் ஃபாரின் ஸ்டேட் சிட்டிசனாக இருந்தாலும் ஹி வில் டிஸ்குவாலிஃபைட். அண்ட் இஃப் ஹி ஸோ டிஸ்குவாலிஃபைட் பை அண்டர் எனி லா மேட் பை பார்லிமெண்ட். திடீர்னு பார்லிமெண்ட் ஏதாவது லா மேக் பண்ணதுன்னா அதன் வழியாகவும் இவர் டிஸ்குவாலிஃபை ஆவார். ரைட். ஓகே. ஸோ வெக்கேஷன் ஆஃப் சீட். ஸோ இந்த இடத்துல எப்போல்லாம் நமக்கு சீட் வெக்கேட் ஆகும், ஸோ லோக்சபாவில் சீட் எப்போல்லாம் நமக்கு காலி ஆகும் அப்படின்னு பாருங்கள். when the holder of a seat, அதாவது
அந்த சீட்டுக்கு ஏற்ற ஹோல்டர் ஓகேவா. இப்போ நான் வந்து இப்போ எம்பியாக இருக்கேன் லோக்சபாவில். நான் போய்ட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்தேன்னா ஐ வில் பி கோயிங் அவுட். ஸோ தட் என் சீட்டு வந்து வெக்கேட் ஆகிடும், என் இடத்துக்கு வந்து மற்றவங்க போட்டி போடலாம் சரிங்களா. ஸோ வேற ஒருத்தர் நின்று அந்த இடத்துல எலெக்ஷன் வச்சு அவர் எம்பி அந்த இடத்துல வரலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி நான் வந்து 60 நாட்கள் தொடர்ந்து லீவ் போட்டுட்டு இருந்தேன்னா வித்தவுட் ஐ எம் ஆஸ்கிங் பர்மிஷன் டு ஸ்பீக்கர் சரிங்களா, ஸ்பீக்கரோட பர்மிஷன் கேட்காம நான் 60 நாள் தொடர்ந்து லீவ் போட்டேன்னா ஐ வில் பி வெக்கேட்டட். ஸோ தட் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க போட்டி போட்டு ரைட். அண்ட் when the holder of the seat is subject to any disqualification mentioned, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன் படித்தோம் இல்லையா, அதில் ஏதாவது கீழே வந்தாங்கன்னா இந்த சீட் எம்டி ஆகிடும், வெளியே போயிடணும். அண்ட் a seat may also be vacated when the holders stand disqualified at anti-defection law, அதாவது கட்சி தாவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்சி தாவுதல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்கள் சீட் வெக்கேட் ஆகிடும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஹோல்டர் ஆஃப் த சீட் இஸ் ஆல்ரெடி அ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போது நீங்கள் வந்து ஸ்டேட்டில் எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவீங்க சரிங்களா. ஸோ எம்எல்ஏ, ஸோ எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் திடீர்னு எம்பியாக மாறுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணாமல் இல்லை நான் எம்எல்ஏவாகவும் இருப்பேன் எம்பியாகவும் இருப்பேன்னா உங்களுக்கு எம்பி சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் சரிங்களா. ரைட்டா. ஓகே. இதுதான் வந்து வெக்கேஷன் ஆஃப் தி சீட்ஸ். இப்போ இது லோக்சபா ரிசல்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக பிஜேபி தான் வந்து ஆளும் கட்சியாக இருக்குது. ஓகே. ஸோ ஃபார் நெக்ஸ்ட் 5 years அவங்க தான் இருப்பாங்க. அண்ட் இதை பற்றியெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்த யூனியன் லெவலில் பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே. இதே ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சரிங்களா. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு எம்எல்ஏஸ் வருவாங்க, இதில் இருந்து உங்களுக்கு எம்பிஸ் வராங்க. ஓகே. ரைட்டு. இப்போது ஒரு சில ஸ்டேட்ஸில் நீங்கள் இது வந்து இந்த எஸ்எல்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது வந்து கிட்டத்தட்ட ராஜ்யசபா மாதிரி தான். இது ஆப்ஷனல் வச்சா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்நாடுக்கு we are having only ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, வெறும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் இருந்தால் we are selecting our MLA. ஸோ லோக்கலாக we'll be selecting our MLAs. ஓகே. ஸோ எம்எல்ஏஸ் அண்ட் நம்ம எம்பிஸ் எல்லாம் நம்ம டைரக்ட் எலெக்ஷனில் செலக்ட் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் எலெக்ஷனில் எம்எல்ஏஸை செலக்ட் பண்ணுறோம், எம்பிஸையும் செலக்ட் பண்ணுறோம். புரியுதா. ரைட்டு. ஸோ இப்போ ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா. இப்போ உங்கள் கிளாஸில் லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அந்த லீடர் தான் வந்து எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அவரு தான் போயிட்டு பிரின்சிபல்லு சார் ஏதாவது நீங்கள் வந்து கன்வே பண்ணணும்னா அவர் மூலமாக கன்வே பண்ணலாம். அதே மாதிரி தான் உங்கள் பாராளுமன்றத்தில் நடுவில் ஒருத்தர் உட்கார வச்சுருப்பாங்க, அவர் பேர் தான் ஸ்பீக்கர் சரிங்களா. ஸோ இவர் பேர் என்ன, இப்போ கரண்ட் ஸ்பீக்கர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இன் லோக்சபா இட் இஸ் நேம் இஸ் மிஸ்டர் ஓம் பிர்லா சரிங்களா. ஓகே ஃபைன். ஸோ ஸ்பீக்கர் இந்த மாதிரி நடுவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ டிஸ்கஷன் இவர் தான் வந்து அவையை நடத்தி வைப்பார். ஓகே. இவர் தான் டெக்கோரமை மெயின்டைன் பண்ணணும், அவையில் இருக்கிற டெக்கோரமை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? ஸோ ஸ்பீக்கர் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் லோக்சபா, அதாவது லோக்சபா வழி நடத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அப்படின்னு அவர் பெயர் சரிங்களா. ஸோ இவர் தான் வந்து ஹீ கண்டக்ட்ஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ டெய்லி மீட்டிங் எப்போல்லாம் மீட்டிங் நடக்குதோ அப்போல்லாம் யார் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் பை ஸ்பீக்கர். அண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமாக அதிகங்க. ஸோ அவரோட ஆக்குபைஸ் அ பொசிஷன் ஆஃப் கிரேட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அவையில் யாருக்குன்னா ஸ்பீக்கர் தான். ரைட். ஓகே. அண்ட் அவருக்கு அதிகமான பவரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் ஹவுஸில். ஓகே. ஸோ ஹி ஹாஸ் கிவன் அ வைட் பவர். ஸோ அதனால் அவர் ஹவுஸில் இருக்கக்கூடிய டிசிப்ளின் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அங்கே இருக்கக்கூடியவர்களையே பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடியாக யார் உயரிய ரேங்க்ல இருக்காங்க ஓகேங்களா, இந்த கேபினெட் மினிஸ்டர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் தான் ஹையஸ்ட் ரேங்க். அவர் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும். அண்ட் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளும் கட்சியிலேருந்து தான் ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து செலக்ட் பண்ணப்படுவீர்கள். ரைட்டா. ஓகே. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் த ஸ்பீக்கர் இஸ் நாட் ஆன்சர் டு எனி ஒன் எக்ஸப்ட் ஹவுஸ். ஸோ இவர் வந்து இவரோட பவர் வச்சு சரிங்களா, இப்போ யாராவது இவர் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஓகே இவர் வந்து யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியமே இல்லை. இவர் நேராக ஹவுஸில் இவர் சொல்கிறது தான் பவர், இவர் சொல்கிறது தான் கேட்கணும். உட்காரணும் உட்காரணும், ஏஞ்சிக்கணும் ஏஞ்சிக்கணும், வெளியே போனால் வெளியே போயிடணும். ஸோ அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி பவர் இன் த லோக்சபா. ஸோ இவரை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்பாங்க. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா செலக்டட் ஃப்ரம் அமாங் ஓன் மெம்பர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஹவுஸில் பிஜேபி வின் பண்ணுறாங்கன்னா அந்த பிஜேபி வின்னர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் ஸ்பீக்கராக அவங்கள செலக்ட் பண்ணிப்பாங்க.
ஓகே. ஸோ when the house dissolves, இப்போ ஹவுஸ் வந்து கலையுது, அதாவது லோக்சபா வந்து கலைஞ்சு போயிடுது. அப்படி கலைஞ்சு போகும்போது ஒரு புது ஸ்பீக்கர், இப்போ நெக்ஸ்ட் புது எலெக்ஷன் நடந்து அதுலேருந்து செலக்ட் ஆகி ஒரு புது ஸ்பீக்கர் வர வரைக்கும் அந்த ஓல்டு ஸ்பீக்கர் அப்படியே தான் ஸ்பீக்கராகவே தான் இருப்பார். ஓகே. ஸோ ஸ்பீக்கரோட டேர்ம் அது, ஸோ லோக்சபாவோட டேர்மு 5 இயர்ஸ் தான், அதேமாதிரி ஸ்பீக்கரோட டேர்மு 5 இயர்ஸ் தான். ஸோ இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. ஸோ லோக்சபா அவங்க ஆளுமை இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ரைட். ஓகே. ஸ்பீக்கர் கேன் பி ரிமூவ் இஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஹவுஸ் பாஸ் அ ரெசல்யூஷன். திடீர்னு இந்த லோக்சபா ஹவுஸில் வந்து மெஜாரிட்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணலாம். ஓகே. பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி இப்போது இந்த ஸ்பீக்கர் இல்லாதப்போ யார் அந்த பிளேஸில் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர். ஸோ டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் அந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணுவார். அண்ட் ஸ்பீக்கர் மே ரிசைன் ஃப்ரம் இஸ் போஸ்ட். ஹெல்த் பேசிஸில் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணலாம். ஆனால் யாருக்கிட்ட அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு டெப்யூட்டி ஸ்பீக்கர். ஸோ டெப்யூட்டி ஸ்பீக்கர்கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா அந்த இடத்துல வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போடலாம். ரைட். ஓகே. ஸோ ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர். ஸோ ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் பாருங்கள். ஸ்பீக்கர் ப்ரிசைட்ஸ் ஆல் த மீட்டிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஹவுஸில் நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்கையும் யார் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் தான் எண்டும் பண்ணுவார். ஸோ ஸ்பீக்கர் இன்டரப்ட்ஸ் த ரூல்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ இவர் அந்த ரூல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் கரெக்டாக ஹவுஸை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, இருக்கக்கூடிய எல்லா ஃபைனல் டெசிஷன் யார் எடுப்பானா ஸ்பீக்கர் தான் எடுப்பார். ஓகேங்களா. எந்த பில் உங்கள் ஹவுஸில் பாஸ் ஆனாலும் இட் ஷுட் பி சைன்ட் பை ஹிம் பிஃபோர் இட் இஸ் சென்ட் டு ராஜ்சபா பிரசிடென்ட். சரிங்களா. ஸோ ராஜ்சபா அல்லது பிரசிடென்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி யாரோட சைன் அந்த பில்லில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரோட சைன் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் டிசைட்ஸ் வெதர் த பில், இவர் தான் சொல்லுவார் இது மணி பில்லா இல்லைன்னா சாதா ஆர்டினரி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை ஸ்பீக்கர். அதே மாதிரி ஸ்பீக்கர் டிசைட்ஸ் த அட்மிசிபிலிட்டி ஆஃப் ஆல் கொஷின் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ எல்லா கொஷின், எந்த கொஷின் நீங்கள் உள்ளே இறக்கணும், எந்த கொஷின் கேட்கணும், எல்லா பர்மிஷனும் யார் கொடுப்பானா ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பீக்கர். ஸோ அவ்வளோ பவர் இருக்குது ஸ்பீக்கருக்கு. சரியா. ஸோ அடுத்து வில் கோ டு ராஜ்யசபா. சரி. ராஜ்யசபாவோட காம்போசிஷன் டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸ். அதாவது 250 மெம்பர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா. டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 250 தான். பட் இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா 245 தான். ஸோ 245 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு 245னா அண்ட் இதில் வந்து 12 பேர் எடுத்துக்கோங்க. 12 பேர் வந்து யார் நாமினேட் பண்ணுவான்னா பை பிரசிடென்ட். சரிங்களா. ஸோ 245ல் 12 பேர் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவோம். அப்போ ரிமைனிங் எத்தனை பேர் வந்து இட் வில் பி எலெக்டட் பார்த்தா 233 மெம்பர்ஸ். சரிங்களா. இங்கே 238 இருக்குது. பிகாஸ் 250லேருந்து 12 போயிடுச்சுன்னா 238. இங்கே 245லேருந்து 12 போயிடுச்சுன்னா 233. சரிங்களா. ஸோ ரிமைனிங் 233 வந்து நம்ம ஸ்டேட்ஸில் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் will be செலக்டிங், நாமினேட்டிங். ரைட். ஓகே ஃபைன். ஸோ எலெக்ஷன், இவங்க எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இவங்களது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனுங்க. சரிங்களா. ஸோ ராஜ்யசபாவோட எலெக்ஷன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். இவங்களை யார் எலெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஸ்டேட்டில் எம்எல்ஏஸ் எல்லாம் எலெக்ட் பண்ணுமா. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யார் இருப்பா, எம்எல்ஏஸ் இருப்பாங்க. இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் யார் எலெக்ட் பண்ணால் நம்ம மக்கள் தான் எலெக்ட் பண்ணாங்க. அப்போ பீப்புள் வந்து எலெக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எம்எல்ஏஸை எலெக்ட் பண்ணாங்க. இங்கே இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவை எலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவை பீப்புள் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் தான் இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா. அண்ட் இவங்களோட டேர்ம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருடம். ஸோ 6 வருடம் இவங்களோட டேர்ம். ஓகே. லோக்சபா 5 வருஷம், இவங்க 6 வருஷம். ஓகே ரைட். 6 வருஷம் இருப்பாங்க. ஆனால் எவ்ரி 2 இயர்ஸ், எல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1/3 மெம்பர் வந்து ரிட்டையர் ஆவாங்க. அண்ட் 1/3 மெம்பருக்கு வந்து எலெக்ஷன் வச்சு புதுசாக வர வைப்பாங்க. சரிங்களா. ஃபில்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட குவாலிஃபிகேஷன் இதே நம்ம வந்து லோக்சபாவில் படித்தோம் இல்லையா, அதே குவாலிஃபிகேஷன் தாங்க இவங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன். ஆனால் இவங்களுக்கு வயசு மட்டும் 30 வயசு. அவங்களுக்கு 25 இன்ச்சு லோக்சபாக்கு. பட் ராஜ்யசபாக்கு 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் வயசு. சரிங்களா. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரல் ரோலில் அவங்க பேர் இருக்கணும். அண்ட் எந்த ப்ராஃபிட்டும் வாங்கியிருக்கக்கூடாது கவர்மெண்ட் கிட்ட. அண்ட் இன்சால்வெண்ட்டாக இருக்கணும். ஸோ டெப்த் இருக்கக்கூடாது, அதாவது கடனாளியாக இருக்கக்கூடாது. அண்ட் இவங்க வந்து ஒரு கிரிமினல் சொல்லிட்டு அந்த பேரில் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் அன்சவுண்ட் மைண்ட். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க கிளாரிட்டியாக இருக்கணும், வழி நடத்தணும். ரைட்.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் தேர் குவாலிஃபைட். அண்ட் எப்போல்லாம் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது ப்ராஃபிட் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அண்ட் அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாங்கன்னா, அப்புறம் இன்சால்வெண்ட்டாக இருந்தாங்கன்னா, அப்புறம் வாலண்டரியாக அந்த சிட்டிசன் அந்த ஃபாரின் ஸ்டேட்டில் வித்தவுட் அந்த சிட்டிசன்ஷிப் இல்லாமல் இருந்தாங்கன்னா, எல்ஸ் நம்ம திடீர்னு பார்லிமெண்ட் லா போட்டாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஃபைன். ஓகே, இப்போது நம்மளோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இப்போ வந்து லோக்சபாவில் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஆளே தான். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மெஜாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்களோட ஆள் தான் தென் புட்டிங் அஸ் அ லோக்சபா ஸ்பீக்கர். பட் இங்கே ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர்னு சொல்ல மாட்டாங்க. வி கால் த டர்ம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவர் வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ நவ் கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் இஸ் வெங்கையா நாயுடு. ஸோ மிஸ்டர் வெங்கையா நாயுடு அவர் தான் வந்து இப்போது இஸ் பீங் அ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவுக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் he is the ex officio chairman of ராஜ்யசபா. ஸோ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஓகே, ஸோ அவர் இல்லாதப்போ யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சேர்மன் சொல்லிட்டு இன்னொருத்தர் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் தான் அந்த இவரோட டியூட்டிஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே, ஃபைன். ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் லோக்சபா, ராஜ்யசபா, இப்போ பிரசிடென்ட். பிகாஸ் நம்ம யூனியன் பார்லிமெண்ட்னா 3 பேர் வந்தாங்க. ஸோ லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். இப்போ ஃபைனலி வி ஆர் இன்டு பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் ஹி மஸ்ட் பி எப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் பாருங்கள், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அண்ட் வயசு பாருங்கள் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கணும். சரிங்களா? ஸோ 35க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து இவர் பிரசிடெண்ட்டாக நாமினேட் பண்ண முடியும். ஓகே, ரைட்டு. அண்ட் இவர் வந்து he should be qualified for the election member of லோக்சபா. அதாவது இவர் லோக்சபாவில் இருக்கணும் அப்படின்னு இல்லை, அந்த எலெக்ஷன் குவாலிஃபிகேஷன் ரோல், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே இவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் இவரும் வந்து யாருக்கிட்டையும் எந்த கவர்மெண்ட் கிட்டையும் ப்ராஃபிட் எதுவும் ஏர்ன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் இஸ் குவாலிஃபைட். வெரி ஈஸி டு ரிமெம்பர். பார்த்துக்கோங்க, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ இவங்களோட வயசு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லோக்சபானா உங்களுக்கு 25க்கு மேலே இருக்கணும், ராஜ்யசபாவில் 30க்கு மேலே இருக்கணும், பிரசிடென்ட்னா 35 மேலே இருக்கணும். 25, 30, 35 இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுவே நீங்கள் விபிக்கும் போதும், வைஸ் பிரசிடென்ட்க்கும் இதே தாங்க 35 above தான் வரும். அதே மாதிரி இது பாருங்கள் யூனியனில் இந்த மாதிரி. ஓகே, ஸ்டேட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்டேட்டில் உங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் 25க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது, அவங்களுக்கு 30க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் அண்ட் இவங்க எம்எல்ஏஸ். ஸோ இவங்களுக்கு 25க்கு மேலே இருக்கணும். அண்ட் ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிறவங்களுக்கு தீஸ் ஆர் எம்பிஸ் அண்ட் தீஸ் ஆர் எம்எல்ஏஸ். ஸோ இவங்களுக்கு 30க்கு மேலே இருக்கணும். அண்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்களுக்கு 35க்கு மேலே இருக்கணும் வயசு. அப்போ தான் தே ஆர் செலக்டட், தே ஆர் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா எலக்டோரல் காலேஜ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ராஜ்யசபாவை இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோமா, அதாவது நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் போய் எலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களை, ஸோ தட் இஸ் பிரசிடெண்ட்டை யார் எலெக்ட் பண்ணுறாங்கன்னா எலக்டோரல் காலேஜ்னு இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ எலெக்டட் இன்டைரக்ட்லி, நம்ம எலெக்ட் பண்ண மாட்டோம். எலக்டோரல் காலேஜ்னு இருக்குது. அந்த எலக்டோரல் காலேஜில் உங்களுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் தி ஹவுசஸ். ஸோ லோக்சபா, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 2 பேருமே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம அந்த எம்எல்ஏஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த எம்எல்ஏஸ் ஆஃப் ஸ்டேட்டு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாரெல்லாம் இருப்பாங்க பாருங்கள், எம்பிஸ். ஸோ எம்பிஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாரும் இருப்பாங்க. அதே மாதிரி வெறும் எம்எல்ஏஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரிங்களா? ஸோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஆஃப் ஸ்டேட்டு அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு நம்ம பிரசிடெண்ட்டை வர வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எலக்டோரல் காலேஜ். ஸோ எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ். எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ். ரைட்டா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து போகலாம். ஸோ இவரோட டேர்ம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள். சரிங்களா? ஸோ இவரும் வந்து 5 வருஷம் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி ஓத் ஆஃப் ஆஃபீஸ், யார் முன்னாடி அவர் சத்திய பிரமாணம் எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் அவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப்.
சரிங்களா. ஸோ இஸ் கால்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் எதிர்க்க தான் வந்து பிரசிடென்ட் வந்து ஓத் எடுப்பார். ஓகே ரைட்டு. இப்போ ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் யூ கேன் கால் அஸ் டு தீஸ் நம்பர்ஸ். அண்ட் இதுதான் எங்களோட மெயில் ஐடி சரிங்களா, gta.velur@gmail.com. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா யூ கேன் ஆஸ்க் த்ரூ அ மெயில். அண்ட் திஸ் அ யூடியூப் சேனல் நேம், யூ நோ இட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய பேருக்கு குவாரண்டைன் டைமில் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And this is our Instagram ID, that is garud.defense. And that's it. Thank you. Jai Hind.